வெல்கம் பேக் டு ஸ்கூல் சிராஜ். இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நான் சிராஜ் ஸ்கூல்ஸில் வேலை செய்கிறேன், ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட். அப்புறம் இந்த பசங்களுக்கெல்லாம் லைக் அகாடமிக்காக வீக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஆல்சோ. அப்பப்போ பார்ட் டைமாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூடியூப்பில் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா, இல்லைனா டைம் எடுத்து ஏதாவது நமக்கு தெரிஞ்ச 1-2 விஷயங்களை வந்து போஸ்ட் பண்ணுவேன். அந்த போஸ்ட் பண்ணுற விஷயம் 2 கேட்டகரியாக இருக்கும். ஷார்ட்ஸில் பார்த்தோன்னா பேரண்டிங் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் வீடியோஸில் பார்த்தோன்னா செல்ஃப் எம்பவர்மெண்ட் போஸ்ட் பண்ணுவேன். இது ஒரு ஃபுல் ஃபார்ம் வீடியோ. ஸோ ஆப்வியஸாக வந்து செல்ஃப் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஒரு விஷயம்னா, எப்படி நம்ம நிறைய பேரை பிடிக்க வைக்கிறது, நான் எப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறது. ரெண்டும் ஒரே கேள்வி தான், ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். நான் நடந்து போயிட்டுருக்கேன் ஸ்கூலுக்கு வேகமாக பஸ்ஸுக்காக. என் பக்கத்தில் ஒருத்தர் ஜாகிங் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 6:45 7 மணி இருக்கும். நல்லா பயங்கர ஒரு 50s இருப்பார். புக்கு நடந்து போயிட்டுருக்காரு. நான் அவனோட போட்டு நானா நீயா பார்த்துலாண்டா அப்படிங்கிற மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு ஆப்போசிட்லேருந்து ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்தார். பைக்கில் வந்தவர் அப்படியே ஸ்லோ பண்ணி அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் நினச்சிட்டேன், ரைட், இந்த ஆள் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்குது, நம்ம விலகி போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை விட்டுட்டு நான் தனியாக சைடில் பூந்து வேகமாக போயிட்டுருக்கேன். அவரும் வேகமாக வந்துட்டுருக்காரு. திடீர்னு இன்னொருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவரை பார்த்து மறுபடியும் விஷ் பண்ணிட்டு மறுபடியும் போனாங்க. இவரை பார்த்து அந்த 2 பேருமே விஷ் பண்ணாங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 2 பேத்துக்கும் இவர் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பெரிய காரணம், இவருக்கு இந்த 2 பேர்த்தையும் தெரிஞ்சிருக்கு. இதுதான் எனக்கு ஏன் விஷ் பண்ணனா, அந்த 2 பேருக்கும் நான் யாருங்கிறது தெரியாது. இன்னொன்று, எனக்கு அந்த 2 பேர்த்த தெரியாது. அவ்வளோதான். நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஃபேமில் இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. உங்களுக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய பேரை தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க, ஃபேமஸ் ஆக மாட்டீங்க. ஸோ இது ஒன்று. ஸோ நிறைய பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது, நிறைய பேரோட நம்ம வந்து கனெக்டில் இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும். அது எப்படி பண்ணலான்னா, அது இயல்பாகவே பார்த்தோன்னா ஒரு சில பேர் சூப்பராக பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக யாருக்கையாவது பேசி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அவங்கக்கிட்ட அந்த ஃபேஷியல் ஜெஸ்டர்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குல்ல, அது பட்டாசாக இருக்கும். சூப்பராக நல்லா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக பிரின்சிபல் சார் கிட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். லைக் ஆல்மோஸ்ட் எல்லாமே மேமாக தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் சாரு, அவரோட அந்த கண் பாவனைகள், சின்ன அசைவுகள் எல்லாம் பார்த்தோன்னா லைக் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் அவுட். ரொம்ப யங்ஸ்டர் தான், ஒரு 35 ஒரு 40s தான் இருப்பார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் ஞாபகத்திலே இருக்காது எனக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரோட மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ். 97 கியூஸ் இருக்காமா. கியூஸ்னால் ஜெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சின்ன இந்த கண் இமை, அப்புறம் இந்த சீக்ஸு, இந்த லிப்ஸ் மேலே கீழே, அந்த குட்டி இந்த மாதிரி 97 இருக்காமா. நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சர்வசாதாரணமாக இயல்பாக நேச்சுரலாக வரும். அவங்க கம்மியாக பேசினாலுமே அவங்க கியூஸ் மூலிமா அவங்க ஸ்டாண்ட் அலோனாக இருப்பாங்க. அதாவது நிறைய பேருக்கு அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா பரிச்சயமாக இருப்பாங்க. ஸோ இதனால அவங்க கம்மியாக பேசினாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஞாபகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த 97 ஜெஸ்டர்ஸில் டிஃபால்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது, டிஃபால்ட் கியூன்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் பார்த்தோன்னா சேடு, ஆங்க்ரி, ஃபியர், இந்த 3 கண்டிஷன் தான் நார்மலாக இருக்கும். நான் போய் எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்படி இருக்கேன்னு வைங்களேன், இதான் என்னோட நார்மல் மோடுன்னு வைங்களேன். இது சோகத்தை கன்வே பண்ணுது. ஏன் அப்படின்னா, இந்த 2 லிப்பும் கீழே பார்த்தோம், லிப்ஸ் 2 கீழே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சோகம். ஆனால் இது அப்படியே வந்து மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்மைல், ஹாப்பினஸ். ரொம்ப ஒரு 10-15% ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும்தான் நேச்சுரலாகவே அந்த ஸ்மைலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ இதனாலே நம்ம எதை தவிர்த்துக்கணும் அப்படின்னா, அந்த டிஃபால்ட் மோடு இருக்குது பார்த்தீங்களா, டிஃபால்ட் மோடில் நம்ம ஒரு கண்டிஷனை வச்சுருப்போம்ல, அந்த கண்டிஷனை கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாற்றி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் உங்கள் டிஃபால்ட் அந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸை கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக கான்ஷியஸாக வேணும்னே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்மைலிங் கொடுக்குற மாதிரி சிக்னலிங்கை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யாராவது பார்க்கும்போது சிரிக்காதீங்க. ஆனால் எல்லாருமே ஸ்மைல் ப்ளீஸ்னு சொல்லுவாங்கல்ல, சிரிக்காதீங்க. ஏன் நான் சிரிக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, சுற்றி இருக்கிறவங்கள இப்போல்லாம் கொஞ்சம் பேர் புத்திசாலியாக இருக்காங்க. அதாவது நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சிரிச்சிட்டோன்னு வைங்களேன், அவன் கண்டுபிடிச்சிருவான். டே நீ நடிக்கிறடா, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனாலும் நீ நடிக்கிறடான்னு அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஸோ ஒன்று சிரிக்கிறாப்புல இருந்துச்சுன்னா நேச்சுரலாக உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்து சிரிச்சிருங்க. இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இந்த லிப்ஸ் 2 மேலே வைக்கிற மாதிரி
ஒரு சின்ன ஒரு சிக்னல் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே என்னது ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம். சிரிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான், கண்டுபிடிச்சிடுவான். இன்னொன்று, இந்த ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபேஸ் ஏசிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சைடு ஃபேஸ் வந்து சிமெட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும். இது ரெண்டா பிரிச்சனா ஏசிமெட்ரிக். இந்த ஒத்த சைடு, இந்த லெஃப்ட் சைடு, இந்த ரைட் சைடு ஒத்த சிரிப்பு சிரிப்பாங்க. ரிசர்ச் சூப்பராக சொல்லுது, ஒத்த சிரிப்பு சிரிச்சிட்டீங்கனாலே அது 100% ஃபேக்குன்னு சொல்லுது. ஒரு 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 வலுக்கட்டாயத்துக்காக, அந்த பொசிஷனுக்காக அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது, சிரிச்சே தீரணும்னு சிரிப்போம். சம்டைம்ஸ் பசங்கள்லாம் பேசி பயங்கரமாக சிரிச்சுட்டு இருப்பாங்க, நானும் சிரிப்பேன், வாயெல்லாம் வலிக்கும் எனக்கு. அது கண்டிப்பாக ஃபேக்னஸ் தான். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை. பட் ஸ்டில் பண்ணாலும் என்ன ஆகும்னா அது நெகட்டிவாக தான் என்ன ஆகும் அப்படின்னா சிக்னல் ஆகுமே தவிர பாசிட்டிவாக சிக்னல் ஆகாது. இன்னொரு விஷயம், நம்ம வால்பேப்பர்ஸ், ஐ மீன் அந்த டிபி எல்லாம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த ஃபோட்டோஸ், ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் எல்லாம் அங்கே எங்கேன்னு போஸ்ட் பண்ணுறோம்ல, நம்ம மொமெண்ட்டை செரிஷ் பண்ணி ஹாப்பினஸ்க்காக அந்த ஃபோட்டோஸை நம்ம வந்து எவ்வளவோ எமோஷன்ஸ் வச்சு நம்ம கிளிக் பண்ணி போடுறோம். ஆனால் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே சிக்னல்ஸ் கொடுக்கும். ஒன்று பாசிட்டிவாக சிக்னல்ஸ் கொடுக்கும், இல்லைனா நெகட்டிவாக சிக்னல்ஸ் கொடுக்கும். மேக்ஸிமம் பார்த்தோன்னா சந்தோஷம், இந்த லிப்ஸ் ரெண்டும் மேலே இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணுன்னா பாசிட்டிவான சிக்னல்ஸ் கொடுக்கும். வேற எந்த மாதிரி ஒரு 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 ஆக்ஷன் நீங்கள் கொடுத்து போட்டாலுமே அது நெகட்டிவான சிக்னலை தான் கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கவனத்தில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, நம்ம ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆக போகிறது கிடையாது. பட் ஸ்டில் அது நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும்ல, அது எந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும், நெகட்டிவான ஒரு சிக்னலை மட்டும்தான் கொடுக்கும். நெகட்டிவ்னஸ் இஸ் சம்திங் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் ரகர்டான ஆள், என்ன அப்ரோச் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பாசிட்டிவ்னா, டே வாடா நான் ஃப்ரெண்டுடா, நீ என்ன சொன்னால் நான் உன் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுவேன்டா, நான் வார்ம்த்துடா, நான் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கியூஸை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ மேக்ஸிமம் அதிகமாக எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில இடத்துல நம்ம கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது அதை நம்ம கற்றுக்கிட்டு ஓகே இந்த மாதிரி நம்ம சிக்னல் கொடுக்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு நேச்சுரலாகவே வரும், அது பிரச்சனை கிடையவே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all.